9ஆம் வகுப்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம். மாணவ செல்வங்களே, நாம் இன்றைய காணொளி வகுப்பில் பார்க்க இருப்பது இயல் 3 வாழ்வியல் பகுதியில் உள்ள திருக்குறளை பார்ப்போம். மாணவர்களே, நாம் முதல் வகுப்பில் இருந்து படித்து அறிந்த நூல்தான் திருக்குறள். திருக்குறளை பற்றியும் திருவள்ளுவரை பற்றியும் அறியாதவர் எவரும் இலர். உலக பொதுமறையான இந்த திருக்குறள் நூலை பற்றியும் திருவள்ளுவரை பற்றியும் பல பொதுவான கருத்துக்களை அறிந்து கொண்டு நாம் நம் பாடப்பகுதியில் பல்வேறு அதிகாரங்களிலிருந்து கொடுக்கப்பட்டுள்ள குறட்பாக்களையும் அவற்றின் பொருளையும் தெளிவாக பார்ப்போம். திரு கூட்டல் குறள் திருக்குறள் சிறந்த குறள் வெண்பாக்களால் ஆகிய நூல் ஆதலால் இப்பெயர் பெற்றது. இது 14 கீழ்க்கணக்கு நூல்களில் ஒன்று. குறள் 2 அடி வெண்பா. திரு சிறப்பு அடைமொழி. திருக்குறள் என்பது அடையெடுத்த கருவி ஆகுபெயர் ஆகும். குறள் உலக பொதுமறை, அறவிலக்கியம், தமிழர் திருமறை, மனித நாகரிகம், பிற நாடுகளில் தோன்றும் முன்னரே மனித வாழ்வின் மேன்மைகளையும் வாழ்வியல் நெறிகளையும் வகுத்து காட்டிய நூல். ஆங்கிலம், லத்தீன், கிரேக்கம் முதலிய உலக மொழிகளில் பலவற்றிலும் இந்நூல் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. ஆளும் வேலும் பல்லுக்குறுதி, நாலும் இரண்டும் சொல்லுக்குறுதி, பழகு தமிழ் சொல்லருமை, நாள் இரண்டில் என்னும் பழமொழிகள் இந்நூலின் பெருமையை விளக்குகின்றன. இவற்றுள் நாள் என்பது நாலடியாரையும் 2 என்பது திருக்குறளையும் குறிக்கும். மாணவர்களே, திரு கூட்டல் குறள் என்பதை சேர்த்தால் திருக்குறள் ஆயிற்று. இது 2 அடியால் ஆனதால் இது குறள் வெண்பா வகையைச் சேர்ந்தது. மாணவர்களே, சங்க இலக்கியத்தில் நூல்களை 14 கீழ்க்கணக்கு நூல்கள் 14 மேற்கணக்கு நூல்கள் என இரு வகைப்படுத்தினர். இந்த மேற்கணக்கு நூல்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா 8 தொகையும் 10 பாட்டும். அடுத்து கீழ்கணக்கு நூல்களில் நாலடியார், நான்மணிக்கடிகை, இன்னா 40, இனியவை 40, இன்னும் பிற நூல்கள், இவற்றுள் திருக்குறளும் சேரும். இந்த 14 கீழ்கணக்கு நூல்கள் மொத்தம் 18 ஆகும். குறள் என்பது குறட்பாவை உணர்த்தாமல் அப்பாக்களால் ஆகிய நூலை உணர்த்துவதால் கருவியாகு பெயர் ஆயிற்று. திருக்குறள் அடையெடுத்த ஆகுபெயர் ஆகும். உலக பொதுமறை என்று போற்றப்பட காரணம் உலக மக்கள் அனைவருக்கும் எந்த காலத்திற்கும் எவ்வகையிலும் பொருந்தும் வகையில் அமைந்தமையால் அவ்வாறு போற்றப்படுகின்றது. 7 சீர்களில் வாழ்வியல் நெறிகளை பேசும் இந்நூல் அறவிலக்கியம், தமிழர் திருமறை என்றெல்லாம் போற்றப்படுகின்றது. திருக்குறள் ஆங்கிலம், லத்தீன், கிரேக்கம் முதலிய உலக மொழிகள் பலவற்றிலும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இந்நூல் அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் என 3 பிரிவுகளை கொண்டது. 9 இயல்களையும் 133 அதிகாரங்களையும் அதிகாரத்திற்கு 10 பாடல்களாய் 1330 குறட்பாக்களையும் கொண்டது. அறத்துப்பால் இதில் பாயிரவியல், இல்லறவியல், துறவறவியல், ஊழியல் என 4 இயல்கள், 38 அதிகாரங்கள், மொத்தம் 380 குறட்பாக்கள் உள்ளன. அடுத்து பொருட்பால் இதில் அரசியல், அங்கவியல், ஒளிபியல் என 3 இயல்களையும் 70 அதிகாரங்களையும் 700 குறட்பாக்களையும் கொண்டுள்ளது. அடுத்ததாக இன்பத்துப்பால் இதில் களவியல், கற்பியல் என 2 இயல்களையும்
25 அதிகாரங்களையும் 250 குறட்பாக்களையும் கொண்டுள்ளது. அடுத்து திருக்குறளின் பெருமையை உணர்த்தும் தொடர்களை பற்றி பார்ப்போம். கடுகை துளைத்து ஏல் கடலை புகட்டி குறுகத் தரித்த குறள் என்று இடைக்காடனார் சிறப்பித்துள்ளார். ஔவையார் என்ன சொல்றார்னா, அணுவை துளைத்து ஏல் கடலை புகட்டி குறுகத் தரித்த குறள் அப்படின்னு சிறப்பிக்கிறாரு. அடுத்து திருவள்ளுவ மாலையில் இறையனார் என்ன சொல்றார் அப்படின்னா, செந்தளிர் கற்பகத்தின் தெய்வ திருமலர்போன் மண் புலவன் வள்ளுவன் வாய்ச்சொல் என்கிறார். அடுத்து வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என பாரதியாரும் வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என பாரதிதாசனும் புகழ்ந்து பாடியுள்ளனர். திருக்குறளுக்கு உரையாசிரியர்கள் 10 பேர் இருக்காங்க. அவங்க யார் யாருன்னு பார்ப்போம். தருமர், மணக்குடவர், தாமத்தர், நச்சர், பருதி, பரிமேலழகர், திருமலையர், மல்லர், கவிப்பெருமாள், காளிங்கர் ஆகிய 10 பேர் உரை எழுதியுள்ளனர். இவர்களில் பரிமேலழகர் உரையே சிறந்தது என்பர். திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு 1812. உலகிலேயே அதிக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ள நூல்களில் 3ஆம் இடத்தை திருக்குறள் வகிக்கிறது. இதுவரை 107 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு 133 அடி உயரமுள்ள திருவள்ளுவர் சிலையினை கன்னியாகுமரியில் நிறுவியுள்ளது. திருவள்ளுவரின் நினைவை போற்றும் வகையில் வேலூரில் திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த திருக்குறள் நூலானது அகர முதல என அகரத்தில் தொடங்கி முயங்கப் பெறின் என நகரத்தில் முடிகிறது. விக்டோரியா மகாராணியார் காலையில் கண் விழித்ததும் முதலில் படித்த நூல் திருக்குறள் ஆகும். மாணவர்களே, நாம் இதுவரையில் திருக்குறள் பெயர் காரணம் பற்றியும் அந்நூலில் உள்ள பிரிவுகள் பற்றியும் நூலின் பெருமை, அதன் பெருமையை உணர்த்தும் தொடர்கள் ஆகியவை பற்றியும் நூலின் வேறு பெயர்களையும் நூலுக்கு உரை செய்தவர்களையும் நாம் தெளிவாக தெரிந்து கொண்டோம் அல்லவா மாணவர்களே? மாணவர்களே, அடுத்து திருவள்ளுவரை பற்றி அறிந்து கொள்வோம். திருவள்ளுவர் இவருடைய பெற்றோர் பெயர் ஆதி பகவன், ஊர் மயிலை அல்லது மயிலாப்பூர். இவருடைய காலம் கிபி 1 அல்லது 2ஆம் நூற்றாண்டு. இவருடைய காலம் கிமு 31 என கொண்டு திருவள்ளுவர் ஆண்டு கணக்கிடப்பட்டு வருகிறது. திருவள்ளுவரின் உண்மையான வரலாறு கிடைக்கவில்லை. வள்ளுவன் ஒருவனால் வளர்க்கப்பட்டதால் இயற்பெயர் வழக்கற்று வள்ளுவர் என பெயர் பெற்றார். இவருடைய மனைவி பெயர் வாசுகி. இவருக்கு மாணவர் பலர் இருந்தனர். இவர் இயற்றிய திருக்குறளை மதுரை தமிழ்ச்சங்கத்தில் அரங்கேற்ற ஔவையார் முயற்சி மேற்கொண்டார் என்பர். வள்ளுவர் தம் நூலில் குறிப்பிட்ட மொழியோ மொழியினரையோ இறைவனையோ சமயத்தையோ பற்றி எந்த ஒரு இடத்திலும் குறிப்பிடப்படவில்லை என்பது கவனிக்கத்தக்க ஒன்றாகும். வள்ளுவருக்கு வழங்கும் சிறப்பு பெயர்கள்: திருவள்ளுவ நாயனார், தேவர், முதற் பாவலர், தெய்வ புலவர், நான்முகனார், மாதானுபங்கி, சென்னா போதார், பெரு நாவலர், பொய்யில் புலவர் என பல பெயர்களால் பாராட்டுகின்றனர். மாணவர்களே, நாம் இதுவரையில் திருவள்ளுவரை பற்றியும் திருக்குறளை பற்றியும் பார்த்த செய்திகளே நம் பாடப்பகுதியில் நூல்வெளி கருத்துக்களாக கொடுக்கப்பட்டுள்ளன.
நூல்வெளி கருத்துக்களை பார்ப்போம். உலக பண்பாட்டிற்கு தமிழ் இனத்தின் பங்களிப்பாக அமைந்த நூல் திருக்குறள். இனம், சாதி, நாடு குறித்த எவ்வித அடையாளத்தையும் முன்னிலைப்படுத்தாத உலக பொதுமறை இந்நூல். இது முப்பால், பொதுமறை, பொய்யாமொழி, வாயுரை வாழ்த்து, தெய்வநூல், தமிழ்மறை, முதுமொழி, பொருளுரை போன்ற பல பெயர்களால் அழைக்கப்படுகிறது. தருமர், மணக்குடவர், தாமத்தர், நச்சர், பருதி, பரிமேலழகர், திருமலையர், மல்லர், பரிபெருமாள், காளிங்கர் ஆகிய பதின்மரால் திருக்குறளுக்கு முற்காலத்தில் உரை எழுதப்பட்டுள்ளது. பதின்மர் அப்படின்னா 10 பேர். இவ்வுரைகளுள் பரிமேலழகர் உரையே சிறந்தது என்பர். இந்நூல் 14 கீழ்க்கணக்கு நூல்களுள் ஒன்று. நம்ம 14 கீழ்க்கணக்கு நூல்கள் என்னென்னு பார்த்தோம் இல்லையா? அதில் ஒன்று திருக்குறள். இந்நூலை போற்றும் பாடல்களின் தொகுப்பே திருவள்ளுவ மாலை. திருக்குறளின் பெருமையை போற்றி பாடப்பட்ட நூல் எது அப்படின்னா திருவள்ளுவ மாலை. உலகின் பல மொழிகளிலும் பன்முறை மொழிபெயர்க்கப்பட்டதுடன் இந்திய மொழிகளிலும் தன் ஆற்றல் மிக்க அறக்கருத்துக்களால் இடம்பெற்றது திருக்குறள். தமிழில் எழுதப்பட்ட உலக பணுவல் இந்நூல். பிற அறநூல்களைப் போல் அல்லாமல் பொது அறம் பேணும் திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர். இவருக்கு நாயனார், தேவர், முதற்பாவலர், தெய்வ புலவர், நான்முகனார், மாதானுபங்கி, சென்னாபோதார், பெருநாவலர் போன்ற சிறப்பு பெயர்கள் உண்டு. மாணவர்களே, அடுத்து நம் பாடப்பகுதியில் உள்ள பொறையுடைமை அதிகாரத்தை பார்ப்போம். பொறையுடைமை என்றால் ஒருவர் தெரிந்தோ தெரியாமலோ நமக்கு செய்த தீமையை பொறுத்து கொள்ளுதல் ஆகும். திரும்ப பழிவாங்குதல் கூடாது என்ற எண்ணத்தை வலியுறுத்துவது. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. நிலமானது தன்னையே தோண்டினாலும் தோண்டுபவர் கீழே விழாதபடி தாங்கும். அதுபோல தன்னை இகழ்ந்து வார்த்தைகளால் அவமதிப்பவரையும் பொறுத்து கொள்வது சிறந்த பண்பாகும். அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தன்னை தோண்டுபவரை தாங்கும் நிலம் போல. நம்மளை நம்ம பூமி மேலே நின்று தான் பூமியே தோன்றோம். அப்போ நம்மளை தோன்றாங்கன்னு சொல்லி கீழே தள்ளுதா பூமி? இல்லை. அந்த தாங்கும் நிலம் போல நம்மை இகழ்ந்து பேசுபவரையும் நாம் என்ன பண்ணணும்? அந்த கோபத்தை வெளிப்படுத்தாமல் பொறுத்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை என்று கூறியுள்ளார். இக்குறட்பாவில் பயின்று வரும் அணி உவமை அணி. அதாவது உவமை ஒரு வாக்கியமாகவும் உவமேயம் ஒரு வாக்கியமாகவும் வந்து உவம உருபு வெளிப்படையாக வருவது உவமை அணி ஆகும். அதாவது ஒரு கருத்தை மற்றொரு கருத்தோடு ஒப்பிட்டு கூறுவது உவமை அணி. இதில் உவம உருபு என்னன்னா, போல என்பது உவம உருபு. தன் மீது நின்று தோண்டுபவரையும் நிலம் என்ன பண்ணுது? பொறுத்து கொண்டு தாங்கி கொள்ளுது. அதை போல போல என்பது உவம உருபு. தம்மை இழிவாக பேசுபவரையும் பொறுத்து கொண்டு வாழ்வதே சிறந்த பண்பாகும். அப்போ உவமைங்கிறது அகழ்வாரை தாங்கும் நிலம், உவம உருபு போல. அடுத்த குறள், திறனல்ல தற்பிறர் செய்யினும் நோ நொந்து
அறனல்ல செய்யாமை நன்று. குறளின் விளக்கம். திறனல்ல தற்பிறர் செய்யினும், அதாவது செய்யக்கூடாத கொடியவற்றை தனக்கு பிறர் செய்தார் ஆயினும் நொந்து அறனல்ல செய்யாமை நன்று. அவருக்கு அந்த தீங்கு செய்வதால் மனம் நொந்து, அதாவது வருந்தி தர்மமல்லாத செயல்களை செய்யாதிருத்தல் நல்லது. அதை தான் திறனல்ல தற்பிறர் செய்யினும் நொந்து அறனல்ல செய்யாமை நன்று என்கிறார் வள்ளுவர். அடுத்த குறள். மிகுதியான் மிக்கவை செய்தாரைத் தாம் தம் தகுதியான் வென்று விடல். மீண்டும், மிகுதியான் மிக்கவை செய்தாரைத் தாம் தம் தகுதியான் வென்று விடல். குறளின் விளக்கம். மிகுதியான் மிக்கவை செய்தாரை, அதாவது மனச்செருக்கால் தங்கண் தீயவற்றை செய்தவரை, தாம் தம் தகுதியான் வென்று விடல், நாம் தம்முடைய பொறுமை என்னும் தகுதியால் பொறுத்து கொண்டு அவர்களை வென்றுவிட வேண்டும். மாணவர்களே, செருக்கினால் துன்பம் தந்தவரை நம்முடைய பொறுமை என்னும் பண்பினால் அவர்களை வெல்ல வேண்டும் என்பதையே இக்குறள் கூறுகின்றது. அடுத்து தீவினை அச்சம் என்ற அதிகாரத்தில் உள்ள குறட்பாக்களை பார்ப்போம். இந்த தீவினை அச்சம் என்பது தீய செயல்களை செய்வதற்கு அஞ்சுதல் என பொருள்படும். தீவினை அச்சம் என்பது தீய செயல்களை செய்வதற்கு அஞ்சுதல் என்று பொருள்படும். குறள். தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும். மீண்டும், தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும். குறளின் விளக்கம். நமக்கு நன்மை என்று கருதி பிறருக்கு செய்யும் தீமைகள் நமக்கு தீமையே தரும். அதனால் தீமைகளை தீயினும் கொடியனவாக எண்ணி செய்ய அஞ்ச வேண்டும். இதையே நம் பாடப்பகுதியில் தீயவை தீயவற்றையே தருதலால் தீயைவிட கொடியதாக கருதி அவற்றை செய்ய அஞ்ச வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். அடுத்த குறள். மறந்தும் பிறன்கேடு சூழற்க சூழின் அறஞ்சூழும் சூழ்ந்தவன் கேடு. மீண்டும், மறந்தும் பிறன்கேடு சூழற்க சூழின் அறஞ்சூழும் சூழ்ந்தவன் கேடு. குறளின் விளக்கம். பிறன்கேடு மறந்தும் சூழற்க, அதாவது ஒருவன் பிறருக்கு கேடு பயக்கும் செயலை மறந்தும் எண்ணக்கூடாது. சூழின் சூழ்ந்தவன் கேடு, அறம் சூழும், அவ்வாறு கெடுதல் நினைத்தால் அது அவனுக்கே கேடாய் முடியும். மீண்டும், மறந்தும் கூட பிறருக்கு கெடுதல் செய்ய நினைக்கக்கூடாது. அவ்வாறு நினைத்தால் நினைத்தவருக்கு கெடுதல் செய்ய அறம் நினைக்கும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்த அதிகாரம் கேள்வி. கேள்வி என்பது காதினால் கேட்டடையும் அறிவு. பல நூல்களை படிப்பதால் அறிவு உண்டாகும் என்றாலும் மீண்டும் மேலான அறிவு பெறுவதற்கு புத்தகப் படிப்பு மட்டும் போதாது. பல சான்றோர்களின் அறிவுரைகளை கேட்டு அறிதல் வேண்டும் என்பதைத்தான் இந்த கேள்வி என்ற அதிகாரம் குறிப்பிடுகின்றது. குறள். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாந் தலை.
மீண்டும் செல்வத்துள் செல்வம், செவிச் செல்வம், அச்செல்வம், செல்வத்துள் எல்லாம் தலை. குறளின் விளக்கம். செல்வத்தில் சிறந்தது எது என்றால் நம் காதினால் கேட்டறியும் கேள்விச் செல்வம் ஆகும். அது மற்ற வழிகளில் வரும் செல்வங்களை விட, அதாவது பணம், தங்கம் இதிலெல்லாம் இருந்து வரும் செல்வங்களை விட காதினால் கேட்டறியும் செல்வமே தலை சிறந்தது. அதைத்தான் செல்வத்தில் சிறந்தது செவியால் கேட்டறியும் கேள்விச் செல்வம். செல்வத்தில் சிறந்தது செவியால் கேட்டறியும் கேள்விச் செல்வம். அது பிற வழிகளில் வரும் செல்வங்களை விட தலை சிறந்தது என்கிறார் வள்ளுவர். இக்குறட்பாவில் சொற்பொருள் பின்வரும் நிலையணி பயின்று வந்துள்ளது. சொற்பொருள் பின்வரு நிலையணி என்றால் செய்யுளில் வந்த சொல் மீண்டும் மீண்டும் வந்து ஒரே பொருளை தருவது சொற்பொருள் பின்வரு நிலையணி. இக்குறட்பாவில் செல்வம் அப்படிங்கிற சொல் மீண்டும் மீண்டும் வந்து ஒரே பொருளை தந்துள்ளது. அதனால இக்குறட்பாவில் சொற்பொருள் பின்வரும் நிலையணி பயின்று வந்துள்ளது. அடுத்த குறள். எனைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும். மீண்டும் எனைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும். குறளின் விளக்கம். எவ்வளவுதான் சிறியதே ஆயினும் நல்லனவற்றை கேட்டு அறிய வேண்டும். அவ்வாறு கேட்டு அறியும் பொழுது அந்த அளவுக்கு பெருமையை தரும். அதைத்தான் எவ்வளவு சிறிதானாலும் நல்லவற்றை கேட்டால் கேட்ட அளவுக்கு பெருமை உண்டாகும் என்று கூறியுள்ளார். அடுத்த குறள். நுணங்கிய கேள்வியர் அல்லார் வணங்கிய வாயினர் ஆதல் அரிது. மீண்டும் நுணங்கிய கேள்வியர் அல்லார் வணங்கிய வாயினர் ஆதல் அரிது. குறளின் விளக்கம். நுணங்கிய கேள்வியர் அல்லார். நுணங்கிய அப்படின்னா நுட்பமான. கேள்வியர் அல்லார் கேள்வி அறிவு அல்லாதவர். வணங்கிய வாயினர் ஆதல் அரிது. அதாவது அடக்கமாக பேசும் அமைதியான பண்பு உடையவர்களாக இருக்க முடியாது. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நுட்பமான கேள்வி அறிவு இல்லாதவர்கள் அடக்கமாக பேசும் அமைதியான பண்பு உடையவர்களாக இருக்க முடியாது. அதைத்தான் நம்ம பாடப்பகுதியில் நுட்பமான கேள்வி அறிவு இல்லாதவர் அடக்கமான சொற்களை பேசுவது அரிது என்று கூறியுள்ளார். அடுத்த குறள். செவியிற் சுவையுணரா வாயுணர்வின் மாக்கள் அவியினும் வாளினும் என். மீண்டும் செவியிற் சுவை உணரா வாயுணர்வின் மாக்கள் அவியினும் வாளினும் என். குறளின் விளக்கம். செவியிற் சுவை உணரா. செவி என்றால் காது. அந்த காதினால் கேட்கப்படும் சுவையை உணராதவர்கள் வாய் உணர்வின் மாக்கள். வாயின்னு என்ன? வாயால் சாப்பிட்றது. அந்த சாப்பிட்றதோட சுவையை மட்டும் உணரும் மாக்கள் அப்படின்னா மக்கள். இருந்தால் என்ன, இறந்தால் என்ன. அவியினும் அப்படின்னா இறந்தால் என்ன, வாளினும் அப்படின்னா இருந்தால் என்ன பயன். அதாவது கேட்பதன் சுவையை உணராமல் நாவின் சுவை மட்டும் உணர்பவர் இந்த உலகத்தில் இறந்தால் என்ன, இருந்தால் என்ன என்பதைத்தான் இக்குறள் சுட்டுகிறது. அடுத்து தெரிந்து தெளிதல் என்ற அதிகாரத்தில் உள்ள குறட்பாக்களை பார்ப்போம். முதலில் தெரிந்து தெளிதல் என்பதன் பொருளை பார்ப்போம்.
தெரிந்து தெளிதல் என்பதற்கு ஆராய்ந்து நம்புதல் என்பது பொருள். தெரிந்து தெளிதல் என்றால் ஆராய்ந்து நம்புதல் என்பது பொருள். அதாவது தனக்காக தன்னுடைய காரியங்களை செய்கின்ற துணைவர்களை, அதாவது நண்பர்களை ஆராய்ந்து அறிந்து கொண்ட பின்னரே நாம் அவர்களிடம் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்பதைத்தான் தெரிந்து தெளிதல் குறிப்பிடுகிறது. குறள் குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொளல். மீண்டும் குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொளல். குறளின் விளக்கம். ஒருவருடைய குணங்களை முதலில் ஆராய்ந்து பின் அவனுடைய குற்றங்களையும் ஆராய்ந்து அவற்றுள் எது மிகுதியானது என்பதை ஆராய்ந்து பின் அவரை பற்றி நாம் முடிவு செய்து கொள்ள வேண்டும். அதாவது மாணவர்களே, ஒருவருடைய குணத்தையும் குற்றத்தையும் ஆராய்ந்து அவற்றுள் எது மிகுதியாக உள்ளதோ அந்த மிகுதியானதை கொண்டு அவரை பற்றி முடிவு செய்ய வேண்டும். இதைத்தான் குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொளல் என்கிறார் வள்ளுவர். இக்குறட்பாவில் சொற்பொருள் பின்வரு நிலையணி பயின்று வந்துள்ளது. ஏற்கனவே நம்ம சொற்பொருள் பின்வரு நிலையணிங்கிறத பார்த்துருக்கோம். அடுத்த குறள் பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளை கல். மீண்டும் பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளை கல். குறளின் விளக்கம். ஒருவனை பெரியவன் ஆக்குவதும் சிறியவன் ஆக்குவதும் அவரவர் செயல்பாடுகளே ஆகும். அதை வைத்தே அவரை பற்றி தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும். அதைத்தான் நமது பாடப்பகுதியில் ஒருவரின் பெருமைக்கும் சிறுமைக்கும் அவரது செயல்பாடுகளே ஆராய்ந்து அறியும் உரைக்கல் ஆகும் என்று குறிப்பிட்டுள்ளார். அதைத்தான் பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளை கல். இக்குறட்பாவில் பயின்று வரும் அணி ஏகதேச உருவக அணி. ஏகதேச உருவக அணி அப்படின்னா தொடர்புடைய இரு பொருட்களுள் ஒன்றை மட்டும் உருவகம் செய்து மற்றொன்றை உருவகம் செய்யாமல் விட்டு விடுவது ஆகும். அதாவது குறளில் சொல்லியிருக்கோம் இல்லையா, பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் அப்படின்னு. அதாவது பெருமை அப்படின்னா குணங்களாகிய நல்ல குணங்களை சொல்கிறது அவருக்கு பெருமை. சிறுமை அப்படின்னா குற்றங்களை சொல்வது, குற்றங்களாகிய அப்படின்னா சிறுமை. இவற்றில் ஏதேனும் ஒன்றை மட்டும் எடுத்துக்கொண்டு மற்றொன்றை விட்டு விடுவது, அதுதான் ஏகதேச உருவக அணி. இரு பொருட்களுள் ஒன்றை மட்டும் உருவகம் செய்து மற்றொன்றை உருவகம் செய்யாமல் விட்டு விடுவதுதான் ஏகதேச உருவக அணி. அடுத்த குறள் தேரான் தெளிவும் தெளிந்தான்கண் ஐயுறவும் தீரா இடும்பை தரும். தேரான் தெளிவும் தெளிந்தான்கண் ஐயுறவும் தீரா இடும்பை தரும். குறளின் விளக்கம். ஒருவரை பற்றி தெளிவாக தெரிந்து கொள்ளாமல் எந்த ஒரு செயலுக்காகவும் அவரை தேர்வு செய்துவிட்டு பின்பு அவரை சந்தேகப்பட்டு, அதாவது பணத்தை கொடுத்தோம்னா கட்டுவானா இல்லை பணத்தை எடுத்துகிட்டு ஓடிடுவானா அப்படின்னு அந்த சந்தேக நினைப்பிலேயே நம்ம இருந்தோம்னா நமக்கு தான் துன்பம் ஏற்படும். இதைத்தான் வள்ளுவர் என்ன சொல்கிறாரு, ஆராயாமல் ஒருவரை தேர்வு செய்வதும் அவ்வாறு தேர்வு செய்தபின் அவரை பற்றி ஐயப்படுதலும் தீராத துன்பம் தரும். தேரான் தெளிவும் தெளிந்தான்கண் ஐயுறவும் தீரா இடும்பை தரும் என்கிறார். அடுத்து ஒற்றாடல் என்ற அதிகாரத்தை பார்ப்போம். ஒற்றாடல் என்பது
ஒற்று கூட்டல் ஆடல் என விரியும். ஒற்று என்பது உளவறிதலை குறிக்கும். உளவறிதல்னா என்னன்னு தெரியும் இல்லையா? ஒரு நாட்டு செய்திகளை அந்த நாட்டினருக்கு தெரியாமலே நம்ம அதை தெரிந்து கொள்வது, உளவுத்துறை மூலமாக அறிஞ்சு கொள்வது, அதை தான் சொல்கிறாங்க. ஆடல் என்பதற்கு ஆளுதல் என்பது பொருள். அதாவது பிறர் செய்திகளை அவர் அறியாமல் மறைவாக தெரிந்து கொள்வதுதான் ஒற்றாடல். குறள்: ஒற்றொற்றி தந்த பொருளையும் மற்றுமோர் ஒற்றினால் ஒற்றிக் கொளல். மீண்டும், ஒற்றொற்றி தந்த பொருளையும் மற்றுமோர் ஒற்றினால் ஒற்றிக் கொளல். குறளின் விளக்கம்: ஓர் ஒற்றன் மற்ற நாட்டில் போய் மறைந்து கேட்டு தெரிந்த செய்தியும் மற்றொரு ஒற்றனால் நம்ம உடனே அதை நம்பிடக்கூடாது. என்ன பண்ணணும்? வேறொரு ஒற்றனால் கேட்டு வரச் செய்து இருவர் சொன்னதையும் ஒப்புமை கண்ட பின்னர் நாம் உண்மையை என்று கொள்ள வேண்டும். இதைத்தான் வள்ளுவர் என்ன சொல்கிறாரு? ஒற்றர் ஒருவர் சொன்ன செய்தியை மற்றோர் ஒற்றரால் அறிந்து முடிவு செய்க என்கிறார். அடுத்து வினை தூய்மை என்ற அதிகாரத்தில் உள்ள குறட்பாக்களை பார்ப்போம். வினை தூய்மை என்பது, வினை என்பது அரசாட்சியில் நிகழ்கின்ற செயலை குறிப்பது. வினைனா ஒரு செயல். நாட்டிற்காக செய்யப்படும் செயல்களுக்கு அமைச்சரே பொறுப்பு. அவர் வினை அதாவது செயலாற்றும் பொழுது தூய்மை கடைபிடிக்க வேண்டும் என இதில் வலியுறுத்தப்படுகிறது. குறள்: ஓதல் வேண்டும் ஒளி மாள்கும் செய்வினை அதும் எண்ணுமவர். மீண்டும், ஓதல் வேண்டும் ஒளி மாள்கும் செய்வினை அதும் எண்ணுமவர். விளக்கம்: அதாவது வாழ்வில் மேன்மேலும் உயர வேண்டும் என்று நினைப்பவர்கள் அடுத்தடுத்து செய்யும் ஒவ்வொரு செயலையும் ஆராய்ந்து தெளிவாக செயல்பட வேண்டும். புகழ் கெடும் அவசர செயல்களை செய்யக்கூடாது. அதைத்தான் வள்ளுவர் என்ன சொல்கிறாரு? வாழ்வில் உயர நினைப்பவர் புகழை கெடுக்கும் செயல்களை புறம் தள்ள வேண்டும் என்கிறார். குறள்: ஈன்றால் பசி காண்பான் ஆயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினை. மீண்டும், ஈன்றால் பசி காண்பான் ஆயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினை. குறளின் விளக்கம்: அதாவது பெற்ற தாயின் பசியை கண்டு வருந்த நேர்ந்தாலும் சான்றோர் பழிப்பதற்கு காரணமான செயல்களை அப்பொழுது செய்யக்கூடாது. அதைத்தான் வள்ளுவர் தாயின் பசியை கண்டபோதும் சான்றோர் பழிக்கும் செயல்களை செய்யாதே. அம்மாவுக்கு உணவில்லைன்னு சொல்லி யாருக்கிட்டையும் திருடாத, எதையும் தெரியாமல் எடுக்காத அப்படின்னு சொல்கிறது தான் இந்த குறள். அடுத்த குறள்: சலத்தால் பொருள் செய்தே மார்த்தல் பசுமுன் களத்து நீர் பெய் திரியி அற்று. மீண்டும், சலத்தால் பொருள் செய்தே மார்த்தல் பசுமன் களத்து நீர் பெய் திரியி அற்று. குறளின் விளக்கம்: அதாவது தீய வழியில் பொருள் சம்பாதித்து சேர்த்து வைப்பது. சுடாத மண் பாத்திரத்தில், மண் பாத்திரம் மண்ணில் செய்கிறாங்களா இல்லையா, அதை நெருப்பில் வச்சு சுட்டாதான் அதில் எண்ணெய் இப்போ நீர்லாம் ஊற்றுனோம்னா அந்த பாத்திரம் உடையாத இருக்கும். இல்லை அப்படின்னா சுடாமல் அப்படியே செஞ்ச வாக்குலேயே இருந்ததுன்னா தண்ணி ஊற்றுனா ஊறி போய் உடஞ்சி போயிடும். அந்த சுடாத மண் பாத்திரத்தில் நீர் ஊற்றி வைப்பது போன்றது. சுடாத பாத்திரத்தில் ஊற்றி வச்சா என்ன ஆயிரும்? பாத்திரம் கரைந்து விடும். அதுபோல் அந்த செல்வமும் யாருக்கும் பயன்படாமல் கரைந்து விடும். இதைத்தான் வள்ளுவர் தீய செயலால்
பொருள் சேர்த்து பாதுகாத்தல், சுடாத மண்கலத்தில் நீரூற்றி வைப்பதை போன்றது என்கிறார். மண்கலம் அப்படின்னா மண் பாத்திரம். இக்குறட்பாவில் பயின்று வரும் அணி ஓமை அணி. ஓமை அணியை பற்றி முதல் குறள்லையே நம்ம பார்த்துருக்கோம். அடுத்து பழைமை என்னும் அதிகாரத்தில் உள்ள குறட்பாக்களை பார்ப்போம். பழமை என்பது பல காலமாக பழகி வந்ததால் ஒருவருக்கொருவர் தொடர்ந்து வரும் நட்பில் ஒருவர் உரிமையுடன் செய்வன சில தவறாக தோன்றினும் பழைய நட்பு காரணமாக பொறுத்தல் கடன் என வற்புறுத்தப்படுகிறது. குறள் விளைதகையான் வேண்டி இருப்பர் கெழுதகையார் கேளாது நட்டார் செய்யின். மீண்டும் விளைதகையான் வேண்டி இருப்பர் கெழுதகையார் கேளாது நட்டார் செய்யின். குறளின் விளக்கம். அதாவது தம் நண்பர் என்ற உரிமை எடுத்துக்கொண்டு தம்மை கேளாமலே ஒரு காரியத்தை செய்தால் அக்காரியம் தான் அறிந்திருந்தாலும் நண்பரால் விரும்பி செய்யப்படுகிறது என்பதால் அதனை அறிவுடையார் ஏற்றுக்கொள்வர். அதாவது நான் ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொல்லி அவனை கேட்காமையே ஒரு விஷயத்தை செஞ்சிடறாங்க. ஆனால் அதை அவன் என்ன பண்ணியிருப்பான், ஏற்கனவே அதை தெரிஞ்சிருப்பான். இருந்தாலும் நண்பன் செஞ்சிட்டான்னு சொல்லி அவன் என்ன பண்ண மாட்டான், கோபப்பட மாட்டான். அதைத்தான் வள்ளுவர் என்ன சொல்கிறாரு, நட்பின் உரிமையில் தம்மை கேட்காமலேயே ஒரு செயலை செய்தாலும் நட்பு பாராட்டுவோர் விருப்பத்தோடு அச்செயலுக்கு உடன்படுவர் என்கிறார். அடுத்து தீ நட்பு என்னும் அதிகாரத்தில் உள்ள குறட்பாவை பார்ப்போம். தீய குணம் உடையவர்களோடு பழகுவது தீ நட்பு. அதாவது கெட்ட குணம் உடையவர்களோடு பழகுவது தீங்கு விளைவிக்கும் என்பதை கூறும் அதிகாரம் தீ நட்பு. குறள் கனவினும் இன்னாது மன்னோ வினைவேறு சொல்வேறு பட்டார் தொடர்பு. மீண்டும் கனவினும் இன்னாது மன்னோ வினைவேறு சொல்வேறு பட்டார் தொடர்பு. விளக்கம். செய்யும் செயல் வேறாகவும் சொல்லும் சொல் வேறாகவும் உள்ளவரின் நட்பு ஒருவனுக்கு கனவிலும் துன்பம் தருவது ஆகும். அதை தான் நம்ம பெரியவங்க சொல்கிறாங்களா இல்லையா, செய்கிறது ஒன்று சொல்கிறது ஒன்று, என்ன இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி திட்டுறாங்களா இல்லையா. அதைத்தான் நம் வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு, அதாவது செயல் வேறு சொல்வேறு என்று உள்ளவர் நட்பு கனவிலும் இனிமை தராது என்கிறார். அடுத்து பேதைமை என்னும் அதிகாரத்தில் உள்ள குறட்பாக்களை பார்ப்போம். பேதைமை என்பது அறிவிருந்தும் அதனை பயன்படுத்தாத தன்மையை காட்டுவதாகும். கல்வி அறிவு பெற்று இருந்தும் இதை செய்தால் இது நடக்கும் என்பதை அறியாதவன். குறள் நாணாமை நாடாமை நாரின்மை யாதொன்றும் பேணாமை பேதை தொழில். மீண்டும் நாணாமை நாடாமை நாரின்மை யாதொன்றும் பேணாமை பேதை தொழில். குறளின் விளக்கம். ஒரு தவறு செய்துவிட்டு அது தவறு என்று தெரிந்தவுடன் அந்த தவற்றிற்காக வெட்கப்படாமை, அடுத்து விரும்ப வேண்டியவற்றை விரும்பாது இருப்பது, எவரிடத்தும் அன்பு காட்டாமல் காக்க வேண்டியவற்றை காவாமல் இருப்பது அறிவற்றவரின் செயல் ஆகும். இதைத்தான் வள்ளுவர் தகாத செயலுக்கு வெட்கப்படாமை, தக்கவற்றை நாடாமை, பிறரிடம் அன்பு இல்லாமை, ஏதொன்றையும் பாதுகாக்காமை ஆகியவை பேதையின் செயல்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். அடுத்த குறள் ஓதி உணர்ந்தும்
பிறருக்கு உரைத்தும் தான் அடங்கா பேதையின் பேதையார் இல். மீண்டும் ஓதி உணர்ந்தும் பிறருக்கு உரைத்தும் தான் அடங்கா பேதையின் பேதையார் இல். குறளின் விளக்கம். அதாவது ஓதி உணர்ந்தும், ஓதி என்றால் படித்து, நல்ல நூல்களை படித்தும், படித்து அறிந்ததை மற்றவருக்கு எடுத்து கூறியும் செயல்படாத பேதையைப் போல பேதை யாருமில்லை. பேதை என்றால் முட்டாள், அறிவற்றவன். இதைத்தான் வள்ளுவர் படித்தும் படித்ததை உணர்ந்தும் உணர்ந்ததை மற்றவருக்கு கூறியும் தான் அதன்படி செயல்படாத பேதையைப் போல பேதை யாருமில்லை என்கிறார். மாணவர்களே, நாம் இதுவரையில் திருக்குறள் பாடப்பகுதியில் பொறையுடைமை, தீவினை அச்சம், கேள்வி, தெரிந்து தெளிதல், ஒற்றாடல், வினை தூய்மை, பழைமை, தீ நட்பு, பேதைமை ஆகிய அதிகாரங்களில் உள்ள குறட்பாக்களை பார்த்தோம். இனி அதற்கான வினா விடைகளை பார்ப்போம். முதல் வினா, பொறை உடைமை, தீவினை அச்சம், கேள்வி ஆகிய அதிகாரங்களில் உள்ள கருத்துக்களை தொகுத்து எழுதுக. இதற்கான விடை, பொறையுடைமை என்னும் அதிகாரத்தில் உள்ள குறட்பாக்களின் பொருளையும், அடுத்து தீவினை அச்சம் என்ற அதிகாரத்தில் உள்ள குறட்பாக்களின் பொருளையும், அடுத்து கேள்வி என்ற அதிகாரத்தில் உள்ள குறட்பாக்களின் பொருளையும் வரிசையாக ஒவ்வொன்றிற்கும் தலைப்பிட்டு எழுத வேண்டும். இரண்டாவது வினா, தெரிந்து தெளிதல், ஒற்றாடல், வினை தூய்மை என்னும் அதிகாரங்களில் இடம்பெற்றுள்ள கருத்துக்களை வள்ளுவர் வழி நின்று விளக்குக. தெரிந்து தெளிதல், ஒற்றாடல், வினை தூய்மை என்னும் அதிகாரங்களில் இடம்பெற்றுள்ள கருத்துக்களை வள்ளுவர் வழி நின்று விளக்குக. இதற்கான விடை, தெரிந்து தெளிதல் என்னும் அதிகாரத்தில் உள்ள குறட்பாக்களின் பொருளையும், அடுத்து ஒற்றாடல் என்னும் அதிகாரத்தில் உள்ள குறட்பாக்களின் பொருளையும், அடுத்து வினை தூய்மை என்ற அதிகாரத்தில் உள்ள குறட்பாக்களின் பொருளையும் ஒவ்வொன்றிற்கும் தலைப்பிட்டு வரிசையாக தெளிவாக எழுத வேண்டும். அடுத்த வினா, பழமை, தீ நட்பு, பேதைமை ஆகிய அதிகாரங்களின் பொருளை விளக்கி வரைக. இதற்கான விடை, பழமை என்னும் அதிகாரத்தில் உள்ள குறட்பாக்களின் பொருளையும், அடுத்து தீ நட்பு என்னும் அதிகாரத்தில் உள்ள குறட்பாக்களின் பொருளையும், அடுத்து பேதைமை என்னும் அதிகாரத்தில் உள்ள குறட்பாக்களின் பொருளையும் வரிசையாக தலைப்பிட்டு தெளிவாக எழுத வேண்டும். குழந்தைகளே, வள்ளுவர் வாக்கினை வெறும் மனனம் மட்டும் செய்தால் போதாது. நாமும் வள்ளுவர் வாக்கிற்கேற்ப வாழ்ந்து வாழ்வில் முன்னேறுவோம். நன்றி மாணவர்களே. உங்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள்.